டியூப் தமிழ் வணக்கம். உலகக்கிண்ண வெற்றிக்கு பின்னர் ஸ்பானிய அணி 1 மில்லியன் மக்கள் திரண்டு வரவேற்பளிக்க இப்பொழுது திறந்த வழி வாகனத்தில் அந்த நாட்டினுடைய வீரர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு குழுமிய மக்களில் நீர்வீழ்ச்சி ஒன்றின் மேல் நின்று பார்த்தவர்கள் இடிந்து விழுந்து 2 பேர் மரணமடைந்தது வரை அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை உலகக்கிண்ண உதைபந்தாட்டமானது பல சுவாரஸ்யமான சம்பவங்களை கொண்டிருக்கின்றது. உலக வரலாற்றில் முதல் தடவையாக இந்த போட்டியில் 48 நாடுகள் பங்கேற்றது முக்கிய விடயம். 104 போட்டிகள் நடைபெற்றன. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய வட அமெரிக்காவை சேர்ந்த 3 நாடுகள் இணைந்து இந்த போட்டியை நடத்தின. 40 தினங்கள் சூடு பறக்கும் ஆட்டமாக இது நடைபெற்றது. அதிகமான நாடுகளை சேர்த்ததனால் சிறிய நாடுகள் மிகப்பெரிய நாடுகளினுடைய நட்சத்திர வீரர்களை தங்களுடைய ஒற்றை விரலில் வைத்து ஆட்டியது. உலகத்தில் இவர்கள்தான் சிறந்த வீரர்கள் என்று உருவாக்கப்பட்ட கற்பனையை சின்னஞ்சிறிய நாடுகள் எல்லாம் உடைத்து தகர்த்தன. உதாரணமாக எகிப்து நாடு மிகச்சிறந்த ஆட்டத்தை நடத்தியது. அர்ஜென்டினாவுடனான ஆட்டத்தில் எகிப்து உண்மையில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் எகிப்து வெற்றி பெறுமாக இருந்தால் இறுதியாட்ட விற்பனை சரியாக வராது, நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகாது என்பது போல லியோனல் மெஸ்ஸி ஆட்டத்தில் தொடர வேண்டும் என்று பக்கச்சார்பாக நடந்தார்கள் என்று எகிப்து குற்றம் சாட்டியது. இது முக்கியமான விடயமாக இருந்தது. இதுபோல அர்ஜென்டினா இங்கிலாந்து விளையாடிய பொழுதும் சரியான முறையில் அர்ஜென்டினா விளையாட்டு வீரர்களினுடைய முறை தவறிய ஆட்டங்களை மத்தியஸ்தர் கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டும் இறுதி ஆட்டத்தில் பெரிய நாடுகளினுடைய அணிகள் விளையாடினாலேயே உலகளாவிய ரீதியில் அதிகமான பேர் பார்ப்பார்கள் என்பதற்காக பக்கச்சார்பாக நடக்கின்றது ஃபீபா அணி என்கின்ற குற்றச்சாட்டை பல நாடுகள் முன்வைத்தது ஒரு முக்கிய விடயமாகும். லமின் ஜபால், பவுல் குபார்சி ஆகிய 2 இளம் வீரர்கள் ஸ்பானிய அணியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார்கள். ஸ்பானிய அணி சொல்லிய ஒரு முக்கிய செய்தி, லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன்ற நட்சத்திர வீரர்கள் இருந்தால்தான் ஒரு நாட்டின் அணி வெல்லும் என்கின்ற நிலையை மாற்றி 11 வீரர்களும் நட்சத்திர வீரர்களாக இருப்பதே வெற்றிக்கான ஒரே வழி என்பதை நிறுவியது இந்த ஸ்பானிய வெற்றியினுடைய அதிசயமாக இருக்கின்றது. இந்த ஆட்டத்தில் பிரான்சிய வீரர் கைலியான் மேப் 10 கோல்களை போட்டு சாதனை படைத்தார். ஆட்டத்தில் தங்கம் வென்றது ஸ்பானியா, வெள்ளி வென்றது அர்ஜென்டினா, வெண்கலம் வென்றது பிரிட்டன். அதுபோல ஆட்டத்தினுடைய சிறந்த விளையாட்டு வீரர் ரொட்ரி ஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர். சிறந்த இளம் வீரர் பவு சுப்பர்ச்சி ஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர். சிறந்த கோல் காப்பாளர் உனாய் சிமோன் ஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர். அர்ஜென்டினாவினுடைய லியாண்டோ பரேடஸ் என்கின்ற வீரர் ஆட்டம் முடிந்த பின்னர் ஸ்பானிய வீரர்களை கீழே தள்ளி விழுத்தி ஒருவருடைய கழுத்தை திருகுகின்ற வீடியோவும் வெளியாகி இருக்கின்றது. வீரர்கள் பொறுமை குலைந்த தருணங்களையும் இந்த ஆட்டம் சுவாரஸ்யமாக காட்டியது. கழுத்தை திருகுகின்ற அளவிற்கு இவர்களினுடைய உணர்வு கட்டுமீறி சென்றிருக்கின்றது. இன்றைய ஜென்சி தலைமுறையினுடைய ஆட்டத்தின் அடையாளமாக அமைந்தது. இந்த ஆட்டத்தின் இடைவேளையில் நடந்த இசை நிகழ்ச்சியை NRK என்கின்ற நோர்வேனுடைய தொலைக்காட்சியில் நிபுணர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். மிக மோசமான ஒரு செயல் என்றும் 15 நிமிட இடைவேளை இருக்கின்ற ஆட்டத்தில் 27 நிமிடம் இவர்கள் பாடிக்கொண்டிருப்பது உதைபந்தாட்ட ரசிகர்களுக்கு பலத்த சலிப்பை ஏற்படுத்தியது. இந்த இசை நிகழ்ச்சியினுடைய சிறப்பம்சம் அப்பாடா இது முடிந்து தொலைந்தது என்பதுதான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற சீரழிவுகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய உதைபந்தாட்டம் என்று கூறப்படுகின்ற ஆட்டத்தில் இடைவேளையின் பொழுது இப்படி நடைபெறுகின்றது. அதையே டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தார். ஆனால் உதைபந்தாட்டத்திற்கு இது பொருந்தாது என்று ரசிகர்கள் கூறுகின்றார்கள். நோர்வேனுடைய விளையாட்டு வீரர் ஹார்லண்ட் 6 ஆட்டங்களில் 7 கோல்களை அடித்தார். இவருடைய பெயரை பெரு நாட்டில் இப்பொழுது 500 பேர் வைத்திருக்கின்றார்கள். தாங்களும் இனி ஹார்லாண்ட் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொந்த பெயரை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கிய விடயமாகும். நோர்வேனுடைய வீரர்கள் மிகச் சிறப்பாக ஆடியதற்காக அந்த நாட்டினுடைய அரசு 190 கோடி இந்திய ரூபாய்களை மேலதிக பணமாக அந்த வீரர்களுக்கு போனஸாக வழங்கி இருக்கின்றது. உதைபந்தாட்டத்தை யார் தீர்மானிப்பது என்பதில் ஒரு நாட்டில் நடைபெற்றால் அந்த நாட்டினுடைய அதிபர் தீர்மானிக்கலாமா? அமெரிக்க வீரர் பலோகனுக்கு சிவப்பு கார்டு காட்டிய பின்னர் ஃபீபாவினுடைய தலைமை நிர்வாகி ஜியானி இன்ஃபான்டினோவை டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு அந்த முடிவை மாற்றினார். எனவே இந்த ஆட்டத்தினுடைய தலைமை கட்டுப்பாடு யாரிடம் இருக்கின்றது என்ற கேள்வியை இந்த ஆட்டம் ஏற்படுத்தியது. குடிநீர் இடைவேளை 3 நிமிடங்கள் வழங்கலாம் என்று கூறியிருந்தார்கள். இப்படி
இப்படி வழங்கியதற்கு காரணம் குடிநீரை விற்பனை செய்யும் நிறுவனங்களிடம் 1.6 கோடி ரூபாய் விளம்பர கட்டணமாக பெற்றிருக்கின்றார்கள். அமெரிக்கா ஆடுகின்ற பொழுது இது 5 கோடி ரூபாயாக மாற்றமடைந்திருந்தது. ஃபீபா அணியில் இப்பொழுது நோர்வே 19வது இடத்தை பிடித்தது. டென்மார்க்கை 21வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளி இருக்கின்றது. ஆனால் இடைவேளையில் வழங்கப்பட்ட இசை நிகழ்ச்சியை அமெரிக்க ஊடகம் ஒன்று பாராட்டி இருக்கின்றது. இவர்கள் இருவரும் மக்களுக்கு நல்ல விறுவிறுப்பான ஆட்டத்தை தர வேண்டும் என்று கடுகளவும் கவலைப்படாமல் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த போரடிக்கும் ஆட்டத்தை பார்த்து சலிப்படைந்த மக்களுக்கு இடைவேளை நிகழ்ச்சியில் ஓர் இசை நிகழ்ச்சியை கொடுத்தாவது அவர்களை உற்சாகப்படுத்தியது சரியே என்று கூறுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வாழ்க்கையில் தான் உதைபந்தாட்டத்தை அதிகளவு பார்த்தது கிடையாது. இந்த தடவை சிறப்பாக பார்த்ததாகவும் இறுதி ஆட்டத்தின் கடைசி பகுதிகள் தன்னுடைய மனதை கவர்ந்ததாகவும் கூறியிருக்கின்றார். இவை உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் இதுவரையான சில முக்கிய தகவல்களாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.